வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே போஸ்ட்டில் வந்து சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு பற்றி தெரியாதனால எக்ஸர்வீஸ்மேன் வந்து அதிகப்படியான இந்த மாதிரி ஃப்ராடு கம்பெனி மூலிமா ஏமாற்றப்பட்டு அதிகப்படியான தொகையை வந்து இங்கே வந்து இழக்கிறாங்க. ஸோ அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து தடுக்கலாம், எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து ஏமாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருந்தாச்சு. ஸோ அந்த போஸ்ட்டில் 300க்கும் மேற்பட்டவங்க வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 90% வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ ஓட் பண்ண எல்லாருக்கும், அதே போல் கமெண்ட் செக்ஷனில் கருத்து சொன்ன எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஸோ அது ரிலேட்டடாக இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எந்தெந்த முறையில் எக்ஸர்வீஸ்மேனை, அதாவது டிஃபென்ஸை சார்ந்தவங்களை மட்டும் மெயினாக டார்கெட் பண்ணி அவங்களோட பணத்தை வந்து எப்படியெல்லாம் பறிக்க வந்து பிளான் பண்ணுறாங்க, ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி வந்து தப்பிக்கலாம், அவங்களோட டார்கெட் வந்து எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு சில பாயிண்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதையும் கடந்து இருக்குது. மேஜரான பாயிண்ட் மூலிமா எக்ஸர்வீஸ்மேன் கம்யூனிட்டியும் இல்லை அவங்கள சார்ந்தவங்களையும் எப்படி வந்து ஏமாற்றி அவங்க கையில் வந்து பணத்தை எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது குறிப்பாக எக்ஸர்வீஸ்மேன் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து அதிகப்படியான ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இந்த டிஃபெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் மூலிமா எப்படி எல்லாம் வந்து ஏமாற்றப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக இங்கே வந்து டார்கெட் வந்து யாருனாக்கா எக்ஸர்வீஸ்மேனும் சரி, ஆர்மட் ஃபோர்ஸஸ் பர்சனல் யாரெல்லாம் சர்வீஸ் இருக்கலாம்னு சரி, இல்லை இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த விடோஸாக இருக்கலாம், இல்லை அவங்கள சார்ந்தவங்களாக இருக்கலாம், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் எப்படி வந்து இங்கே அவங்க கவர்ந்து அவங்ககிட்ட இருக்க பணத்தை வந்து எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு பாயிண்ட்லுமே நமக்கு எப்படியெல்லாம் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க, அது மூலிமா நம்ம எப்படி ஏமாறுறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இதை பற்றி இன்னுமே வந்து டீட்டெயிலாக அடுத்த வர வீடியோவில் ஒன்றுத்தையும் நம்ம வந்து தனியாக பார்க்கலாம். ஸோ முதல் பாயிண்டில் வந்து ரியல் எஸ்டேட் மூலிமாவும் அதே போல் ஹவுசிங் ஃப்ராட்ஸ் மூலிமாவும் வந்து எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த ரியல் எஸ்டேட் ஹவுசிங் ஃப்ராட்ஸ் மூலிமா கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஃபேக்காக வந்து ஆர்மி வெல்ஃபேர் ஹவுசிங் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் மாதிரி வந்து பேரை வந்து வச்சுட்டு, ஸோ அந்த வெல்ஃபேர் ஸ்கீம் மூலிமா உங்களுக்கு வந்து வீடு கட்டித்தரோம், இல்லை வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டை வந்து நாங்கள் வந்து அலாட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான நியூஸை வந்து பரப்புகிறாங்க. பில்டர்ஸ் வந்து அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கான பேரையும் வந்து வைக்கிறாங்க. அதாவது அந்த காலனிக்கோ இல்லை அந்த ஹவுசிங் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபவுஜ் குரூப்னு வைக்கிறாங்க, இல்லை டிஃபென்ஸ் ஹவுசிங் சொசைட்டி, இந்த மாதிரி வந்து பேருமே ஆர்மி ரிலேட்டடான பேர் வச்சு அங்கே இருக்கிற டிஃபென்ஸை சார்ந்தவங்க யார் இருக்காங்களோ அவங்க வந்து ஈஸியாக அது வந்து நம்புற மாதிரி அந்த பேர்களையும் வந்து இங்கே வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து என்ன டாக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எக்ஸர்வீஸ்மேனை வந்து ஏமாத்துறதுக்காக என்ன டாக்டிக்ஸ் வந்து அங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளைம் பண்ணுறது எம்ஓடியோட அப்ரூவல் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட அப்ரூவல் வந்து வாங்கியிருக்கோம். அதே போல் சிஎஸ்டியோட நாங்கள் வந்து டைஅப் பண்ணுறோம், கேன்டீன் கூட நாங்கள் வந்து டைஅப் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குமோ அது வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து இங்கே ஸ்பெஷலாக வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து கொடுக்குறோம், ஃப்ளாட்ஸ் வாங்க தந்தாலும் சரி, இல்லை ஃப்ளாட்ஸ் வாங்க தந்தாலும் சரி, எக்ஸர்வீஸ்மேனுக்கு தனியாக ஆஃபர் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஸோ முதல்ல புக் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொகையை வந்து நம்மக்கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அதோட ப்ராசஸ் வந்து டிலே பண்ணுறாங்க. இப்போது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த 10 லட்ச ரூபாயை வந்து வாங்கிட்டு 1 வருஷமோ 2 வருஷமோ உங்களுக்கு வீடு கட்டித்தரோன்னு சொல்லிட்டு இதே மாதிரி டிலே பண்ணிவிட்டு ஒரு காலகட்டத்தில் அது வந்து அங்கே இடமும் இருக்காது, அதே போல் வீடும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரியல் எஸ்டேட்லையும் சரி, அதே போல் இந்த ஹவுசிங் ஃப்ராட்ஸ்லையும் வந்து எக்ஸர்வீஸ்மேன் கம்யூனிட்டியை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் மூலிமா வந்து அவங்க டாக்டிக்ஸாக வந்து ஏமாத்துறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸுக்கு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஏன்னா இது வந்து ஸோ இந்த டிஃபென்ஸுக்கு மட்டும் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே, அதாவது டிஃபென்ஸை சார்ந்தவங்க மட்டும் இருக்காங்க. சீட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதம் அவங்க வந்து கரெக்டாக கட்டுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட தேவைக்கேப்போ சீட் ஃபண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்மி ரிலேட்டடாவோ இல்லை பென்ஷன் ரிலேட்டடாவோ யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்க மூலிமா ஒரு மாதம் ஒரு கணிசமான தொகையை எடுத்துகிட்டு இங்கே வந்து ஏமாத்துறாங்க. ஸோ அதில் வந்து முதல் பாயிண்டில் வந்து அவங்க எப்படி வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் ஒரு சில உதாரணம்லாம் அன்லைசன்டு கம்பெனி மூலிமா வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் பிளான்ஸ் வந்து
ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து உதாரணமாக உங்களுக்கு நீங்கள் போட்ட காசு வந்து 3 வருஷத்துலையோ இல்லை 5 வருஷத்துலையோ வந்து உங்களுக்கு டபுளாக கிடைக்கும். 1 லட்ச ரூபா போட்டாச்சுனாக்க உங்களுக்கு 7 லட்ச ரூபா மாதமான வருமானம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போது அந்த மாதிரி ஏமாற்றி அது வந்து திவாலானது வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து கேட்டிருக்கோம். ஸோ நானுமே நிறைய பேருக்கு வந்து இந்த சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு போட்ட காசு 3 வருஷத்தில் டபுள் ஆகிடும், இல்லை 2 வருஷத்தில் டபுள் ஆகிடும், இல்லை மாதமான உங்களுக்கு கணிசமான தொகையை வந்து உங்களுக்கு வட்டியை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதையெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அன்லைசன்ட் கம்பெனி மூலிமா உங்களுக்கு வந்து இது ஆஃபர் பண்ணாங்க, அதுக்குள்ளே போயிட்டு விழாதீங்க. நெக்ஸ்ட்டு மாதம் உங்களோட பென்ஷனை வந்து டாப் அப் பண்ணுற மாதிரி வரும். அதாவது நீங்கள் ஒரு 30,000 ரூபா பென்ஷன் வாங்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து இன்கம் வரும்போது உங்களோட மாதமான பென்ஷன் வந்து எவ்வளோ கிடைக்குதோ அதுவுமே இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி வரும், மாதமான ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும்போதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளெல்லாம் கூட உங்களுக்கு சொல்லலாம். அதே போல் ஐ ரிட்டர்ன் கொடுக்குற சீட் ஃபண்ட் ஸ்டைல் ஸ்கீம்ஸும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த சீட் ஃபண்ட் ஸ்கீம் வந்து எப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மாத சம்பளம் வாங்குறவங்க வந்து கரெக்டாக வந்து சீட் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு யாரும் வந்து காசு கட்டாமல் போக போகிறதில்ல, உங்களுக்கு வந்து ஏமாற்றம் அடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே வந்து இங்கே ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி சீட் ஃபண்ட்லேயோ இல்லை டிஃபென்ஸுக்கு மட்டும் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிற அந்த போலியான கம்பெனிஸை நம்பி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து டார்கெட் வந்து யாரை வந்து மெயினாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் விடோஸாக இருக்காங்களோ அவங்களையும், அதே போல் டிசபிலிட்டி பென்ஷனாக இருக்கிறவங்களையும், அதே போல் சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் ஆகிட்ட வந்தவங்களையும். ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே பணம் சம்பாதிக்கிறன்ற அந்த நோக்கத்தோடு வந்து ஓடிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள தான் இது வந்து குறிப்பாக வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இந்த டிஃபென்ஸ் ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அது மூலிமா கொண்டு வந்து அவங்கள ஏமாற்ற வந்து பிளான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்எம் டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் மூலிமா இது வந்து செயின் லிங்கிங் ப்ராசஸில் வந்து வேலை பண்ணுற மாதிரி இது வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதில் தான் இன்றைக்கி டேட்டில் அதிகப்படியான எக்ஸர்வீஸ்மேன் வந்து சிக்கி வந்து இருக்காங்க. நம்ம இஎஸ்எம் தம்பிஸ்லையும் சரி, நம்ம அதிகப்படியாக பேசுகிற மார்னிங் சார் வந்து யூனிசெஃப் பற்றி பேசியிருப்பார். அதே போல் ஒரு சில கம்பெனிஸும் இது வந்து அதிகப்படியாக இன்வால்வ் ஆகிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவில் கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 பேர் வந்து இந்த மாதிரி லிங்கப் சிஸ்டத்தில் வந்து மாட்டி அவங்களோட பணத்தை வந்து இழந்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் அவங்க வந்து கேட்காம போயிட்டு இந்த எம்எல்எம்லையும் அதே போல் இந்த டைரக்ட் செல்லிங்லையும் வந்து போயிட்டு மாட்டியிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த எம்எல்எம் அப்படின்னாக்கா மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ன்றது தான் இந்த எம்எல்எம். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மூலிமாவும் அதே போல் டைரக்ட் செல்லிங் கம்பெனி, ஒரு கம்பெனிலேருந்து நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டை வந்து வாங்கிட்டு வந்து டைரெக்டாக வந்து செல் பண்ணுறோம். அதனால் அதில் இடைத்தரகர்களுக்கு அந்த கமிஷன் கொடுக்குறது வந்து கட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன மேனுஃபேக்சரிங் அமௌண்ட்டோ அதே அமௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு செல் பண்ணுற மாதிரி தான் இது டைரக்ட் செல்லிங் கம்பெனி. ஸோ இதில் உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கம்பெனி இதுலேயே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷேப் ஷாப்பு. ஸோ ஷேப் ஷாப் தான் இப்போ வந்து அதிகப்படியாக நடந்திருக்கு. இது ரிலேட்டடாகவும் இன்னும் 2-3 கம்பெனி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இந்த 3வது பாயிண்ட் வந்து டீட்டெயிலாக பேசும்போது எம்எல்எம் பற்றியும் அதே போல் இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் பற்றி பேசும்போது அந்த எந்தெந்த கம்பெனி எப்படி வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து பேசலாம். அதே போல் இங்கே Q-Nate, விவான் டைரக்ட் செல்லிங், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் பேர் இருக்குது. ஐஎம்சி பிஸ்னஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐஎம்சினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் தான் இந்த ஐஎம்சின்றது. ஸோ இந்த ஐஎம்சி மூலிமாவும் அதே போல் இந்துஸ் விவா மூலிமாவும் இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஏமாத்துறாங்க. ஸோ இந்த இப்போ நாம பேசின கம்பெனிஸ் எல்லாமே செயின் லிங்கிங் ப்ராசஸ், அதாவது ஒருத்தர் வந்து சேர்த்து விட்டாச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து இன்னொருத்தர் சேர்த்து விட்டாங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல யார் வந்து செயின் மேலேருந்து கீழே வரும்போது, ஸோ மேலே யார் வந்து முதல்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அதிகப்படியான வருமானம் வரும். அது கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும், அது கீழே இருக்கும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து நீங்கள் சேர்த்து விட்டுட்டே போகிறீங்களோ அந்த பிரான்ச்சஸ் வந்து எவ்வளோ அதிகமாகிட்டே போகுதோ அவ்வளோ வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு செயின் சிஸ்டத்தில் இது வந்து வேலையாகுது. இது வந்து குறிப்பாக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாக்கா, உங்களை வந்து ஒரு தொழில் முனைவோராக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து மாற்றத்துக்காக நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வரோம். நீங்களுமே ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறலாம். உங்களுக்குன்னு தனியாக கம்பெனி இருக்காது. வெறும் நீங்கள் வந்து ஒரு நபரை சேர்த்து வர்றது மூலியமாகவே அந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக வந்து மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எம்எல்எம்லையும் சரி டைரக்ட் செல் கம்பெனிஸ்லையும் சரி எக்ஸர்வீஸ் மேனையும் அவங்கள சார்ந்தவங்களையும் ஏமாத்துறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேக் பென்ஷன் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி மூலிமா. ஸோ இந்த நம்ம சேனல் மூலிமா நம்ம என்ன வந்து அட்வைஸ் பண்ணுறோமோ அது ஒரு கடை மாதிரியை வச்சோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்த உட்காந்து
அவங்க ஸ்பார்ஸ்லேயோ இல்லை உங்களுக்கு என்ன பென்ஷன் வந்து கிடைக்கலையோ இல்லை பென்ஷன் ரிவிஷன் வந்து எது கிடைக்காது இருக்கோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து கமிஷன் வந்து கொடுக்கணும். இப்போ 1 லட்ச ரூபாய் வந்து கிடைக்கிது உங்களுக்கு அரியர் அமௌண்ட்னா அதுலேருந்து ஒரு 20% இல்லை 25% கமிஷன் வேணும்னு சொல்லிட்டு அதுலேருந்து பணம் பார்த்து உங்களுக்கு இந்த ஃபேக்கான பென்ஷன் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி மூலிமா உங்களுக்கு நாங்கள் பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யாருமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குது. ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டாக இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு வந்து பென்ஷன் வந்து ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேனல் மூலிமா நம்ம வந்து வழிகாட்டுதல் மட்டும்தான் பண்ணுறோமே தவிர உங்களுக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் கிளைம் பண்ணி கொடுத்துருவோம், உங்களுக்கு வராத அமௌண்ட்டும் நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நம்ம வந்து சொல்கிறது கிடையாது. அதுக்கான சார்ஜஸும் வந்து நம்ம இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு அதாவது நம்ம சேனல் மூலமா என்ன வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகுதோ, ஸோ யாருக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆச்சோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம வந்து வாங்கியிருக்கோமே தவிர இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே டிமாண்ட் வந்து பண்ணது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான பென்ஷன் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி மூலிமா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸர்விஸ்மேன் பென்ஷன் சம்மந்தமான அட்வைசரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க, இந்த ஃபில்லிங் பென்ஷன் அரியர் வந்து வாங்கி கொடுக்குறது மூலிமாவும் டிசபிலிட்டி பெனிஃபிட்டை வந்து வாங்கி கொடுக்குறதாகவும் அதே போல் ஸ்பார்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ப்ராசஸிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு இது மூலிமா உங்ககிட்ட இருந்து கமிஷன் வந்து வாங்குறாங்க. ஸோ இது வந்து அதிகப்படியான ஃப்ராட் ஆப்ரேட்டர் இருக்காங்க. அதே போல் வாட்ஸ்அப் குரூப் மூலியமாகவும் கிளைம் பண்ணுறாங்க. அவங்க வந்து டைரெக்டாக எம்ஓடி கிட்ட நாங்கள் கனெக்ஷன் வச்சுருக்கோம், அதனால் உங்களோட பென்ஷன் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தைகளையும் சொல்லலாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி வார்த்தைகள் நம்பி நீங்கள் உங்களோட பணத்தை வந்து இழக்காதீங்க. உங்களுக்கு பென்ஷன் சம்மந்தமாக என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை பற்றி நம்ம நிறையவே வந்து நம்மளோட சேனலில் பேசியிருக்கோம். எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். முதல்ல நீங்களே உங்களோட பென்ஷன் சம்மந்தமான என்ன பிரச்சனை இருக்கோ அது வீடியோ பார்த்து சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து மேற்கொள்ளுங்க. நீங்களே பண்ணுறதுக்கு வந்து 80% 90% வந்து இங்கே நம்ம வந்து வாய்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு பென்ஷன் சம்மந்தமான என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு முதல்ல நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து மேற்கொள்ளுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினானது கிரிப்டோ கரன்சி மூலியமாகவோ அதே போல் ஸ்டாக் ட்ரேடிங் மூலியமாகவோ இங்கே வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடிங் தான் இங்கே வந்து பேசுகிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசலை. ஸ்டாக் ட்ரேடிங் ஸ்கீம் மூலியமாகவும் ஏமாத்துறாங்க. ஸோ இங்கே வந்து ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம வந்து பின்னாடி வந்து அது வந்து பேசலாம். ஸோ ஸ்டாக் ட்ரேடிங் வந்து பண்ணி அதாவது ஒரே நாள்லேயே உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் போட்டிங்கனாக்கா அந்த அமௌண்ட் வந்து டபுளாவோ இல்லை ட்ரிபிளாவோ கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து ட்ரேடிங்கு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறுக சிறுக சேமித்து அது வந்து ஒரு லெவலில் வந்து அதிகமாகுது. ஸோ அதனால் ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. ட்ரேடிங்னாக்கா நீங்கள் போட்டிங்க இங்கேருந்தே இது வந்து அதிகமாகுது. ஸோ அதனால் ட்ரேடிங் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. இங்கே பேசுறது வந்து ட்ரேடிங் பற்றி மட்டும்தான். ஸோ இது மாதிரி கிரிப்டோ கரன்சியோ இல்லை ஸ்டாக்லேயோ உங்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஸ்கீம் மூலிமா வந்து ஏமாத்துறாங்க. ஸோ அதில் வந்து குறிப்பாக பிட்காயின் மைனிங் போல்ஸ்லையும் அதே போல் ஃபேக் ஸ்டாக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலிமாவும் நம்மளை வந்து ஏமாத்துறாங்க. அதே போல் டிஃபென்ஸுக்குன்னு தனியாக கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இங்கே ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி ஃபண்டு மூலிமா உங்களுக்கு வந்து அதிகப்படியான ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்டோ கரன்சி மூலிமாவும் ட்ரேடிங் மூலிமாவும் உங்களுக்கு வந்து ஒரு தொகையை வந்து வாங்கி அங்கேயும் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான முயற்சி வந்து மேற்கொள்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்ஆத்தரைஸ்டு என்பிஎஃப்சி மூலிமாவோ இல்லை லோன் ஸ்கீம் மூலிமா வந்து உங்களை இங்கே வந்து வலையில் சிக்க வைக்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து பணம் இல்லை, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்பிஎஃப்சி மூலிமா அதாவது நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் மூலிமாவும் லோன்ஸ் ஸ்கீம் மூலிமா அதாவது உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் ப்ராசஸ் இல்லை, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி, ஸோ டிஃபென்ஸுக்கு மட்டுமே இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் இதில் லோன் எடுக்கும்போது உங்களுக்கு மானியம் வந்து கிடைக்கும், ஸோ மீதி தொகை வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அந்த மாதிரி ஒரு ஆசை வார்த்தைகளை கூறி இந்த லோன் ஸ்கீமில் அன்ஆத்தரைஸ்டு லோன் ஸ்கீமில் வந்து உங்களை சிக்க வச்சு நீங்கள் லோன் மட்டும் தான் கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இஎம்ஐயோட அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகாது, இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ்லேயோ இல்லை உங்களுக்கு ஆசை வார்த்தை கூறுற லோன் ஸ்கீம்லேயோ நீங்கள் போயிட்டு சிக்காதீங்க. ஸோ இதில் மூலியமாகவும் எக்ஸர்வீஸ் மேனை வந்து இங்கே சிக்க வச்சுட்டு அவங்களோட பணத்தை வந்து இங்கே இழப்பீடு பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து லோன் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த பேங்க்கில் பென்ஷன் எடுக்கிறீங்களோ ஸோ அங்கே போயிட்டு பேங்க் மூலிமா நீங்கள் எடுங்க. பேங்க்லையுமே இன்றைக்கி ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக தான் இருக்குது. 90% நீங்கள் வந்து லோன் எடுக்கிறத வந்து தவிருங்க. ஸோ அதுக்கப்புறம் முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து லோன் எடுங்க. ஸோ லோன் எடுத்தாலும் எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பின்னாடி வந்து பேசலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு வந்து சிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது சிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து முதல்ல வெளியே வந்து உங்களோட பணத்தை இருக்கிற பணத்தை
பணத்தையாவது மிச்சப்படுத்தி அது சரியான முறையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் சொல்கிறேன், ட்ரேடிங் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலிமா நீங்கள் உங்களோட வாழ்வை வந்து மேம்படுத்துறதுக்கான வழியை வந்து மேற்கொள்ளுங்கள். ஸோ இது மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாக்கா, எக்ஸர்வீஸ் மேனும் சரி இல்லை அவங்கள சார்ந்தவங்களும் சரி ஒரு கணிசமான தொகை மாதம் அவங்களுக்கு வரும்போது அவங்கக்கிட்ட பணம் வந்து அதாவது மாதத்துக்கு ஒரு 30,000 ரூபாய் குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து வருமானம் வருது. ஸோ அவங்களுக்கு கிட்ட வந்து ஒரு மாதம் இல்லைனாலும் ஒரு மாதம் அவங்க வந்து நம்மளோட பேச்சுக்கு வந்து இணங்கி ஆஃபரில் அவங்க வந்து நம்மளுக்கு பணத்தை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் அவங்க வந்து ஏமாற்ற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே உங்களோட ஆசையை வந்து அதிகப்படுத்தி நீங்கள் ஒரே நாள்லேயே கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நீங்கள் 1 லட்ச ரூபாய் வாங்குறாங்க. ஸோ அந்த 1 லட்சத்தை ஒரே மாதத்துலேயோ இல்லை ஒரு வருஷத்துலேயோ நீங்கள் வந்து 1 கோடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி இடத்த போயிட்டு நீங்கள் மாட்டி உங்களோட பணத்தை வந்து விரயம் பண்ணாதீங்க. ஏன்னா குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு தான் பணம் வந்து சம்பாதிக்கிறோம். ஸோ அந்த பணத்தை வந்து நீங்கள் எவ்வளோ வந்து கையாளுறதுக்கான வழிமுறைகளை வந்து கற்றுக்கிறீங்களோ ஸோ அவ்வளோவும் வந்து பணத்தை நீங்கள் சிறுக தான் வந்து மேம்படுத்த முடியுமே தவிர ஒரே நாள்லேயே நீங்கள் வந்து 1000லேருந்து லட்சமாவோ இல்லை லட்சத்துலேருந்து கோடியாவோ வந்து நீங்கள் மாற்ற முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து அது அதிகமாகுமே தவிர உடனே வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே சாத்தியமே கிடையாது. அது வந்து ஆகுது அப்படின்னாக்கா அது வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு ஸ்கேமாக இருக்கும், இல்லைனாக்கா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு எடுத்திங்கனாக்கா இப்போ ட்ரீம் லெவலில் வந்து ஒரு 1 லட்சம் பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாக்கா அதில் ஒரு ஆள் மட்டும்தான் அதில் அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் இன்டர்வியூ எடுத்து இந்த மாதிரி ட்ரீம் லெவலில் வந்து நான் ஜெயிச்சு இத்தனை லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1 லட்சம் பேரில் ஒருத்தர் தான் ஜெயிச்சிருப்பாரு, மற்றவங்க எல்லாமே அங்கே வந்து தோற்று போய் அவங்களோட பணத்தை வந்து இழந்திருப்பாங்க. அந்த தோற்று போனவங்களை பற்றி இங்கே வந்து யாருமே பேசுறதில்ல, அந்த ஒரு ஆள் ஜெயிச்சவங்களை மட்டும்தான் இங்கே வந்து பேசுகிறாங்க. ஸோ அதை பார்த்து தான் நம்ம வந்து அந்த மாதிரி வலையில் போயிட்டு நம்ம வந்து விழுறோம். ஸோ அதனால் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து சிக்காதீங்க, உங்களோட பணத்தை வந்து பாதுகாப்பாக வைங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ கொண்டு வரதுக்கான ரீசன் என்னன்னாக்கா, பென்ஷன் ரிவிஷன் மூலியமாக சரி இல்லை உங்களுக்கு என்ன சர்க்குலர்லேருந்து பென்ஷன் கிடைக்காது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்காத பணத்தை வந்து நம்ம எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இவ்வளோ நாள் வந்து பேசியிருந்தோமே தவிர கிடைச்ச பணத்தை நம்ம வந்து எப்படி சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலை. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை கொண்டு வந்தோம். குறிப்பாக டிஃபென்ஸ் பர்சன்ஸை இங்கே வந்து அதிகப்படியாக ஏமாத்துறதுனால தான் நம்ம சேனலில் இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.